Hello students, 12th chemistry unit 11 hydroxy compounds and ethers lessonல இதுக்கு முன்னாடி nucleophilic substitution of ether பார்த்தோம், chemical properties of etherல. இப்போ அதுக்கு ஒரு evaluation கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம nucleophilic substitutionல SN2 reaction பார்த்தோம். இப்போ நமக்கு என்ன question கேட்டிருக்காங்க அப்படின்னா 1 mole of hydrogen iodide is allowed to treat with tertiary butyl methyl ether. அதாவது ஒரு மோல் ஹைட்ரஜன் அயோடைடு எடுத்து டெர்ஷரி பியூட்டைல் மெத்தில் ஈத்தர் கூட நம்ம ட்ரீட் பண்ணோம்னா என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், அதோட மெக்கானிசம் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டெர்ஷரி பியூட்டைல் மெத்தில் ஈத்தர் அப்படின்னா மெத்தில் ஈத்தர் இருக்கும், CH3O. டெர்ஷரி பியூட்டைல்னா ஒரு கார்பனை சுற்றி 3 CH3 இருக்கும். ஈத்தர் இணைஞ்சிருக்கக்கூடிய கார்பனை சுற்றி 3 அல்கைல் குரூப் இருந்ததுன்னா அது வந்து டெர்ஷரி பியூட்டைல். காமன் நேம்ங்கிறதுனால பியூட்டைல் வரும். இதே IUPAC நேமில் இது வந்து ப்ரோப்பேன்னு வரும். ஓகேங்களா? இதை வந்து ஹைட்ரஜன் அயோடைடு கூட ட்ரீட் பண்ண சொன்னால் நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஜென்ரலாக ரியாக்ஷன் எழுதுவோம். இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த ஹைட்ரஜன் அயோடைடில் அயோடினுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் இந்த பாண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை தன்னை நோக்கி இழுத்து இது நெகட்டிவ் சார்ஜாக ஆயிரும். அப்போ ஹைட்ரஜன் தன்கிட்ட இருக்கிற எலக்ட்ரானை கொடுத்துருச்சுன்னா இது பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு ஜென்ரலாகவே ஆக்சிஜன் கிட்ட லோன் பேர்ஸ் இருக்கும். அப்போ இந்த லோன் பேர்ஸ் என்ன பண்ணும், இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை தன்னை நோக்கி இழுக்கும். அப்போ புரோட்டோனேஷன் நடக்கும். அப்படி புரோட்டோனேஷன் நடந்ததுன்னா இங்கே பாருங்கள், CH3O இந்த ஹெச் போய் இங்கே ஜாயின் ஆயிடுச்சா, ஹெச் இந்த இடத்துல CH3 இப்படி இருக்குமா? அப்போது இந்த ஆக்சிஜன் தங்கிட்ட இருக்கக்கூடிய எலக்ட்ரானை கொடுத்து தான் ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்போ ஆக்சிஜன் வந்து பாசிட்டிவாக ஆயிரும். அப்போ ஆக்சிஜன் என்ன பண்ணும், ஜென்ரலாகவே எலக்ட்ரான்ஸை தன்னை நோக்கி இழுக்குமா? அப்போது இந்த பாண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை தன்னை நோக்கி இழுத்து இங்கே பாண்டு பிரேக்கப் பண்ணிடும். அப்போது இந்த C கிட்ட இருக்கிற எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா இந்த C வந்து பாசிட்டிவ் ஆயிருமா? அப்போ என்ன பண்ணும், இந்த பாசிட்டிவ் இந்த ஐயை தாங்கிட்ட இழுத்து CH3OH ப்ளஸ் CH3 அதாவது மெத்தனாலும் இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா 1 2 3 இருக்கிறதுனால ப்ரோப்பு. செகண்ட் கார்பனில் உங்களுக்கு ஒரு மெத்தில் சப்ஸ்டியூஷன் இருக்குது, ஒரு அயோடோ சப்ஸ்டியூஷன் இருக்குது. ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ஐ தான் ஃபஸ்ட்டு வரும். அதனால் 2 அயோடோ 2 மெத்தில் ப்ரோப் எல்லாமே சிங்கிள் பாண்ட்னால ஏன் இப்படி ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். இதோட மெக்கானிசம் எப்படி இருக்குன்னா, இங்கேயே நம்ம பாதி மெக்கானிசம் பார்த்துட்டோம். மறுபடியும் நான் ஒரு தடவை மெக்கானிசம் நடத்துகிறேன். இப்போது டெர்ஷரி பியூட்டைல் மெத்தில் ஈத்தர் CH3O CH3 ப்ளஸ் ஹைட்ரஜன் அயோடைடு எடுத்து நம்ம ரியாக்ட் பண்ணுறோம். நம்ம படிச்சிருக்கோம், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனில் ஒரு ப்ரைமரி ஈத்தர் மட்டும்தான் SN2 மெக்கானிசம் ஃபாலோ பண்ணும். மீதி இருக்கக்கூடிய டெர்ஷரி ஈத்தரோ செகண்டரி ஈத்தரோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து SN1 மெக்கானிசமை தான் ஃபாலோ பண்ணும். SN1 மெக்கானிசம்னா என்னது,
இந்த 2 காம்பவுண்டையுமே பேஸ் பண்ணி அதோட ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இருக்கும். சாரி, இதில் வந்து இந்த ஒரு எலமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் அதோட ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இருக்கும். இது வந்து 2 ஸ்டெப்பாக நடக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன். அதாவது இந்த ஹெச் போய் ஜாயின் ஆகக்கூடியது ஒரு ஸ்லோ ப்ராசஸாகவும், இந்த ஐ போய் ஜாயின் ஆகக்கூடியது ஒரு ஃபாஸ்ட் ப்ராசஸாகவும் 2 ஸ்டெப்பாக டேக்ஸ் பிளேஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோமா. இப்போ அது எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ஹைட்ரஜன் அயோடைட் இங்கே ஐ மைனஸாகவும் ஹெச் ப்ளஸ்ஸாகவும் ஜாயின் ஆகும். ஏன்னா அயோடினுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஜாஸ்தி. இங்கே இருக்கக்கூடிய பாண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை எப்போவுமே அது தன்னை நோக்கி இழுத்து அது நெகட்டிவாக தான் வச்சுக்கும். அப்போது இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜனில் இருக்கக்கூடிய லோன் பேர்ஸ் இந்த ஹெச்சை தன்னை நோக்கி இழுத்து CH3OH CH3 CH3 இப்படிங்கும். இப்போ இங்கே இருந்த எலக்ட்ரானை ஹைட்ரஜன் கிட்ட கொடுத்ததுனால ஆக்சிஜன் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த பாண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை தன்னை நோக்கி இழுத்து இந்த பாண்டை பிரேக் பண்ணும். அப்போ இந்த சி கிட்ட உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ் கிடைக்கும். அப்போது எப்படி இருக்கும் பாருங்கள். CH3OH ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்தது C ப்ளஸ் இங்கே CH3 இங்கே CH3 இருக்கும். இது கூட I மைனஸ் இருக்கும். அந்த I மைனஸ் தனியாக தானே இருக்குது. இந்த I மைனஸ் H ப்ளஸ் போயிடுச்சு, இந்த I மைனஸ் மட்டும் தனியாக இருக்குல்ல. அப்போது இந்த I மைனஸ் போயிட்டு இந்த இடத்த இந்த கார்பனை அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணி உங்களுக்கு ஒரு 2 அயோடோ 2 மெத்தில் ப்ரோப்பேனா ஃபார்ம் பண்ணும். CH3 I. அப்போ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. நமக்கு இது ஸ்லோவாக நடக்கும், இது வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். இந்த ஸ்டெப் வந்து ஸ்லோவாக நடக்கும். இந்த H ப்ளஸ் போய் ஆட் ஆகிட்டு இந்த பாண்டை பிரேக் பண்ணுறது ரொம்ப ஸ்லோவாகவும், இந்த அயோடைன் போய் ஆட் ஆகிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் நடக்கும். இப்படி தான் SN1 மெக்கானிசம் நடக்கும். இந்த கொஷினுக்கான ப்ராடக்ட் நமக்கு கிடச்சிருச்சு. மெத்தனால் 2 அயோடோ 2 மெத்தில் ப்ரோப்பேனும். இது டெர்ஷரி ஈத்தர் அப்படிங்கிறதுனால SN1 மெக்கானிசம் நடக்கும். அந்த மெக்கானிசம் இப்படி தான். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. தேங்க்யூ.